தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூரிலிருந்து பறக்கும் ரயிலில் பயணித்து ரயிலில் உள்ள பயணிகளிடம் வாக்கு சேகரித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். பிரச்சாரம் நாளையோடு நிறைவடையக்கூடிய நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பறக்கும் ரயிலில் பயணித்தவாறு பயணிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் மயிலாப்பூரிலிருந்து வேளச்சேரி வரை அந்த பறக்கும் ரயிலில் பயணித்தவாறு பயணிகளை நேரில் சந்தித்து தாமரை சின்னத்திற்கு தமிழிசை சவுந்தரராஜன் வாக்குகளை சேகரித்து வருகிறார். பல்வேறு அந்த பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில், முக்கியமாக கோயில் இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போல பேருந்து நிலையம் உள்ளிட்ட பொதுமக்கள் கூடக்கூடிய பகுதிகளில் வேட்பாளர்கள் மக்களை நேரில் சந்தித்து பிரச்சாரம் செய்வது வழக்கம். அந்த வகையில் தமிழிசை சவுந்தரராஜன் தற்பொழுது பறக்கும் ரயிலில் பயணித்தவாறு பயணிகளை நேரில் சந்தித்து தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். மத்திய அரசு தமிழகத்திற்கு செய்து வரக்கூடிய நலத்திட்டங்கள், அதே போல திமுக அரசு செய்ய தவறிய விஷயங்கள் என பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டும், அதே போல மக்களினுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்தும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் நாளையோடு அந்த பிரச்சாரம் என்பது நிறைவடைய இருக்கிறது. இந்த வகையில் தீவிர பிரச்சாரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பறக்கும் ரயிலில் பயணித்தவாறு பயணிகளிடம் அந்த வாக்கு சேகரிப்பில் தமிழிசை சவுந்தரராஜன் ஈடுபட்டு வருகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.